ஓம் சாந்தி. என்னோட இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம அப்பா முக்கியமாக சொல்கிறது என்னென்னா, இந்த மாயா வந்து பல ரூபங்களில் புயலை எடுத்துகிட்டு வந்து மறக்க வச்சிருது. ஆனால் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அதை பற்றி தான் இன்றைக்கி அப்பா சொல்கிறாங்க. இனிமையான குழந்தைகளே, விதேகி, அதாவது சரீரமே இல்லாத இந்த விதை ரூபமாக இருக்கக்கூடிய தந்தை தான் உங்களுக்கு இப்போது வந்து இது எல்லாத்தையும் புரிய வச்சிட்ருக்காரு. அப்பா கேட்குறாரு, சில பேர் வந்து ஏன் இந்த மாதிரி திருப்பி திருப்பி பாபா ஒரே விஷயத்த சொல்கிறாரு ஏன்னு கேட்குறாங்க. அதுக்கு பாபா சொல்கிறாரு, குழந்தைங்களே, திரும்ப திரும்ப நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஒரே விஷயந்தான், ஆனால் வந்து திரும்ப திரும்ப ஏன் சொல்கிறேன்னா, ஏன்னா மாயா வந்து உங்களை மறக்க வச்சிருது. அப்போது அந்த புயல் வரும்போது நீங்கள் எல்லாத்தையும் மறந்துடுறீங்க. அந்தளவுக்கு புயலை எடுத்துகிட்டு வருது. அதுவும் மெயினாக வந்து காலையில் எந்திரிச்சு உட்காடுறோம் யோகா பண்ணுறதுக்குன்னா, அப்போது புயல் வரும். புயல் வராமலாம் இருக்காது. ஏன்னா அந்த மாதிரி இப்போ சூழ்நிலைகள் நடந்துகிட்ருக்கு. அப்போது பாபா வந்து திரும்ப புரிய வைக்கணும். அதுதான் அப்பா சொல்கிறாங்க, நான் திரும்ப புரிய வச்சா தான் உங்களுக்கு வந்து ஞாபகம் வரும். ஓம் சாந்தி. அப்பா வந்து விதேகியாக இருக்கார். அதாவது இந்த உலகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து சத்தியுகத்தில் கூட வந்து எல்லாருமே சரீரத்தில் தான் இருப்பாங்க. ஆனால் அப்பா வந்து விதேகியாக விசித்திரமாக இருக்கார். விசித்திரம் அப்படின்னா சித்திரமே இல்லாதவர். என்னப்பா விசித்திரமாக இருக்க அப்படின்னு நம்ம இந்த உலகத்தில் பாபாவை தவிர வேறு யாரையுமே சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்கு தான் சித்திரமே கிடையாது. அப்பா சொல்கிறாரு, குழந்தைங்களே, சத்தியுகத்தில் கூட உங்களுக்கு வந்து தேகத்தில் இருக்கிறவங்க தான் சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் வந்து இங்கே இந்த உலகத்தில் கூட வந்து இப்போது கலியுக இறுதியில் கூட வந்து தேகத்தில் இருக்கிறவங்க தான் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் சிவ பாபா மட்டும்தான் தேகத்தில் வராதவர், விதேகியாக இருக்கக்கூடியவர், தேகமற்றவர். இந்த மாதிரி படிப்பு வந்து இந்த மாதிரி யாருமே வந்து சொல்லியே கொடுக்கவே முடியாது. அதுவும் கல்பத்திலேயே ஒரே முறை தான் அப்பா நான் வரேன், உங்களுக்காக வந்து மீண்டும் வந்திருக்கேன். நீங்கள் தான் கூப்பிட்டீங்க, இப்போது நான் வந்துட்டேன். இப்போ வந்து இந்த மாதிரி உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நீங்கள் எல்லாத்தையுமே மறந்துட்டீங்க. போன கல்பத்துலேயும் இதே தான் நடந்துச்சு, திரும்பவும் இப்போ இதே தான் வந்து நடந்துகிட்ருக்கு. அதனால் விதேகியாக இருந்து யாருமே வந்து என்ன மாதிரி வந்து சொல்லியே கொடுக்க முடியாது உங்களுக்கு. அதனால் நீங்கள் வந்து பண்ண வேண்டியது வந்து, உங்களுக்கு ஆல்ரெடி எத்தனையோ வாட்டி சொன்னாலும் திரும்ப திரும்ப நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் வந்து தன்னை ஆத்மான்னு உணருங்க. உணர்ந்து இந்த விதேகியாக இருக்கக்கூடிய சிவ பாபாவை நினைவு பண்ணுங்கள். உங்களுக்கு சில குழந்தைகள் புரிஞ்சுக்கிறாங்க, ஆமாம் பாபா, நாங்கள் வந்து இந்த மாதிரி தமோ பிரதானம் ஆகிட்டோம், இப்போ மீண்டும் சதோ பிரதானமாக ஆகணும், தூய்மையாகணும். அதற்கு வந்து அதுக்காக தான் நீங்கள் வந்திருக்கீங்க பாபா, நாங்கள் தூய்மை ஆகிடுவோம் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நாங்கள் தூய்மை ஆகிடுவோம், நீங்கள் வந்து எங்களை வந்து பரந்தாமத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறமேட்டு சத்தியுகத்துக்கும் கூட்டு வருவீங்க வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்பா சொல்கிறாரு, கண்டிப்பாக நான் உங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக தான் வந்திருக்கேன். ஏன்னா என் பேரே என்னென்னா காலனுக்கெல்லாம் காலன். சத்தியுகத்தில் காலனே வர்றது கிடையாது, மரணமே கிடையாது. அங்கே மரணம் இருக்குது, உடலுக்கு மரணம் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி அகால மரணம் அதெல்லாம் வந்து அங்கே நடக்கிறது கிடையாது. ஆனால் அப்பாவுக்கு பேர் என்னென்னா காலனுக்கெல்லாம் காலன், மகா காலன். ஏன்னா இப்போது கூட்டம் கூட்டமாக எல்லாருமே வந்து சரீரத்தை விட்டு எல்லாரும் ஒட்டு மொத்தமாக இப்போது பரந்தாமத்துக்கு போகணும், சரீரத்தை விட்டுட்டு. அதனால் அப்பா வந்துட்டேன், உங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்காக மீண்டும் அவதாரம் செஞ்சுருக்கேன்.
இந்த உடல் மூலியமாக தான் உங்களுக்கு வந்து சொல்லி புரிய வச்சிட்ருக்கேன். இந்த பிரம்ம பாபாவோட உடம்புல வந்து தான் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லிகிட்ருக்கேன். ஆனால் இந்த பக்தியில் வந்து என்னென்னமோ சொல்லிட்டாங்க. அதாவது அதுக்கு எப்படியெல்லாம் வந்து கதையை உருவாக்கி என்னென்னமோ பண்ணிட்டாங்க. அந்த கதையில் வந்து அந்த ரதத்தை காமிக்கிறாங்க, மாடு என்னென்னமோ சொல்கிறாங்க. ஆனால் வந்து குழந்தைங்க நீங்கள் வந்து குழப்பம் அடையலை தானே? இங்கே நீங்களும் புரிஞ்சுக்கிறவங்களும் வந்து நம்பர் வைஸாக தான் இருக்கீங்க. ஆனால் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, அப்பா வந்துட்டார் அப்படின்ற அந்த விஷயத்த வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. என்ன தான் புரிஞ்சுக்கிட்டாலும் ஆனால் சில பேர் சொல்கிறாங்க, அப்பா திரும்ப திரும்ப இதே விஷயத்த தான் நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் வந்து அப்பா திரும்ப திரும்ப சொல்லி தான் ஆகணும். ஏன்னா உங்களுக்கு வரக்கூடிய புயல் அந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து இன்றைக்கி தான் சொல்லி கொடுத்துட்டு போனோன்னா நாளைக்கு காலையிலே எல்லாத்தையும் மறந்துடுறீங்க. ஏன்னா புயல் அதிகமாக வர 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 அது எல்லாத்தையும் மறக்க வச்சிடுறது. அதனால் நான் திரும்ப திரும்ப சொல்லி கொடுத்து தான் ஆகணும். தினமும் ஒரே மாதிரி இருக்காது. ஆனால் வந்து விஷயம் என்னமோ ஒரே விஷயந்தான். இந்த ஞானம் வந்து ரொம்ப சுலபமானது தான். இப்போது ஆத்மா தமோ பிரதானம் ஆகிடுச்சு, இப்போ சதோ பிரதானமாக ஆகணும். ஆனால் யாரும் இந்த மாதிரி சொல்கிறது இல்லையே. அதாவது பாபா நாங்கள் வந்து இப்போ சதோ பிரதானம் ஆகணும், நாங்கள் சதோ பிரதானம் எப்படியும் ஆகிடுவோம் பாபா, நீங்கள் போகலாம் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டீங்களே. அப்படி சொல்லுவீங்களா? என்னை இப்போவே வந்து கிளம்ப சொல்கிறீங்களா அப்படின்னு அப்பா கேட்குறாங்க. அப்படி யாரும் சொல்கிறதில்ல. அதனால் வந்து நான் இங்கே இருந்து தான் வந்து உங்களை முழுமையாக உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே தான் இருப்பேன். உங்களை மாயா எவ்வளோ தான் அடிக்க வச்சாலும் நீங்கள் பண்ண வேண்டியது தினமும் இந்த முரளியை வந்து கேட்கணும், படிக்கணும். முரளியை வந்து ஒரு தடவை படித்தா, இப்போது நேற்று முரளியில் பாபா என்ன சொன்னாருன்னு கேட்டால் எல்லோரும் சொல்லுவாங்களா? பாபா வந்து நேற்று ஒரு 4 நாளுக்கு முன்னாடி ஏதாவது என்ன பாபா வந்து சொல்லியிருந்தார், வரதானம் என்ன சொல்லியிருந்தாருன்னா ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. ஏன்னா மாயாவோட புயல் இந்த வாழ்க்கையில் வந்து இது பண்ணணும், அதை பண்ணணும், இந்த வாழ்க்கையோட விஷயங்கள் எல்லாமே வருது. எல்லா காரியங்களும் நீ பண்ணி தான் ஆகணும். ஆனாலும் அந்த ஞாபகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் பாபாவுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பாட்டு தினமும் புரிய வைக்கணும். அதை வந்து கேட்கணும். அப்போ தான் வந்து புயல்லேருந்து நீங்கள் வந்து பாதுகாப்பாக இருக்க முடியும். கடைசியில் தான் வந்து அந்த கர்மாதீத நிலையை அடைவீங்க. அந்த உலக அழிவு டைமில் தான் வந்து அந்த மாதிரி நடக்கும். ஏன்னா நீங்கள் வந்து எப்போ இந்த சண்டையெல்லாம் முடியுதோ, உங்களோட அந்த உழைப்பு எல்லாமே முடிஞ்சு நீங்கள் கர்மாதீத நிலை அடைகிறீங்களோ, அப்போ தான் அந்த வெளி உலகத்தில் சண்டையே ஏற்பட ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நடக்காது. ஆனால் நாங்கள் அது வரைக்கும் வெயிட் பண்ணுமா பாபா அப்படின்னு சில பேர் வந்து யோசிச்சு, நாங்கள் பிரம்ம பாபாவை விட முன்னாடி போயிடுவோம், நாங்கள் முன்னாடியே வந்து முதல் நம்பரில் வந்துடுவோம் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. புருஷார்த்தம் பண்ணி நாங்கள் வந்து ஃபஸ்ட் நம்பரில் வந்துடுவோம் அப்படின்னு. ஆனால் அப்பா சொல்கிறாங்க, அந்த மாதிரி யாரும் ஆக முடியாது. பிரம்ம பாபா தான் வந்து முதல் நம்பரில் வந்திருக்காரு, அவரால் தான் வர முடியும். அது ஆல்ரெடி ஃபிக்ஸ்டான ஒரு விஷயம். இருந்தாலும் பிரம்ம பாபா என்ன சொல்கிறாருன்னா, நானும் வந்து அவரை நினைவு பண்ணுறேன், ஆனால் என் பக்கத்துலேயே தான் அவர் இருக்கார். எனக்கு பக்கத்துலேயே வந்து உட்காந்து இந்த ஞானத்தெல்லாம் சொல்லி புரிய வைக்கிறாரு. ஆனாலும் நானும் வந்து அவரை நினைவு பண்ணுறதுக்கு மறந்துடுறேன். நானும் தனியாக உட்காந்து நானும் வந்து முயற்சி பண்ணுறேன். உங்களை மாதிரியே தான் வந்து முயற்சி பண்ணி அவரை நினைவு பண்ணுறேன். இந்த மாயா வந்து புயலை எடுத்துகிட்டு வந்து என்னையும் மறக்க வைக்குது அப்படின்னு பிரம்ம பாபா சொல்கிறாரு. அதனால் அவருக்கே அப்படி தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் அலட்சியமாக இருந்துடக்கூடாது. ஆனால் நம்ம முயற்சி செய்யணும். அப்பாவை நினைவு பண்ணுறதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்பா சொல்கிறாரு, நீங்கள் எல்லாம் முயற்சி செய்கிறீங்க, ஆனால் அந்த மாயா வந்து
இந்த காமத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி இந்த காமத்தின் மூலிமா தவறு செய்ய வச்சு மேலும் உங்களை வந்து தண்டனைகள் கொடுக்குது. அதனால் நீங்கள் வந்து இந்த கண்ணு மூலிமா பார்க்காதீங்க. இந்த ஸ்தூல கண் மூலிமா நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் தேகம் தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த 3வது கண் ஆத்ம உணர்வில் இருந்துக்கிட்டு எல்லாரையுமே ஆத்மான்னு மட்டும் பாருங்கள். ஆத்மாவை மட்டும்தான் பார்க்கணும். ஞானக்கண் மூலிமா பார்க்கணும். அந்த திவ்ய புத்தி மூலிமா தான் பார்க்கணும் நீங்கள். அப்போ தான் வந்து நீங்கள் வெல்ல முடியும் விகாரங்களை. இல்லைன்னா வந்து உங்களுக்கு சரீரம் தான் தெரியும். ஆத்மாவை மட்டும் பார்க்குறதுக்கான அந்த பயிற்சி வந்து நீங்கள் முழுமையாக பண்ணணும். அப்போ தான் நீங்கள் வெற்றி அடைய முடியும். நீங்கள் இதே விஷயத்தையும் எல்லாருக்கும் புரியவும் வைங்க. அப்பா சொன்ன இந்த மகா வாக்கியங்கள் எல்லாத்தையுமே இப்போ வந்து புரிய வைங்க. இப்போது எல்லாருமே வந்து தூய்மை ஆகி தான் ஆகணும். இப்போது வந்து எல்லாரும் ஆத்மான்னு உணர்ந்து சிவ பாபாவை நினைவு பண்ணுங்கள் தூய்மை ஆகிறதுக்கு அப்படின்ற அந்த விஷயத்த வந்து எல்லாருக்கும் சொல்லுங்கள், புரிய வைங்க. ஆனால் வந்து வயதானவர்கள் இவங்களாலலாம் வந்து ஈஸியாக புரிஞ்சிக்க முடியாது. சில விஷயங்கள்லாம் வந்து அவங்க ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஆனால் அவங்களுக்கு மெயினான விஷயத்த வந்து சொல்லுங்கள். அப்பாவை நினைவு பண்ணணும் அப்படின்றத மட்டும் சொல்லி புரிய வைங்க. ஏன்னா நிறைய தவறுகள் வந்து இந்த உலகத்தில் வந்து நிறைய தவறான விஷயங்களை வந்து சொல்லிட்டாங்க. அதாவது அப்பா வந்து எங்கும் நிறைந்தவர், கடவுள் இறைவன் வந்து எங்கும் இருக்கிறார் அப்படின்னு அந்த மாதிரியெல்லாம் வந்து சர்வ வியாபியாக இருக்காருன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் மூலியமாக தான் தேகதாரிகள், அந்த கிருஷ்ணர் மூலியமாக தான் இந்த மகா வாக்கியங்கள்லாம் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுவும் வந்து தவறு தான். ஸோ இந்த மாதிரி தவறான விஷயங்கள் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் வந்து ஒரு லிஸ்ட் எடுத்து அதை வந்து தெளிவாக அதுக்கான பதிலை வந்து சொல்லி புரிய வைங்க. அப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சமாவது டச் ஆகும், புரிய வரும் கொஞ்சம் கொஞ்சமாக. இல்லைன்னா வந்து ஈஸியாக வந்து புரிஞ்சிக்க முடியாது. தவறை வந்து சரியான விஷயமாக நீங்கள் வந்து எந்தெந்த விஷயம்லாம் தவறுதலாக இருக்கோ அதை வந்து சரிப்படுத்துங்க. சிவ பாபா தான் வந்து புரிய வைக்கிறாரு. இந்த தேகத்தில் இருக்கிறவங்க யாருமே வந்து தூய்மையெல்லாம் படுத்த முடியாது அவங்களால வந்து. ஏன்னா அவங்களே வந்து விகாரங்களில் போய் என்ன தான் தேவதைகளாகவே இருந்தாலும் அடுத்தடுத்த பிறவி எடுத்து விகாரங்களில் போய் எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. இப்போது நீங்களும் அந்த மாதிரி தேவதைகளாக இருந்தவங்க தான். தேவதைகளாக இருந்து இப்போ எல்லாத்தையும் மறந்துட்டீங்க. அதனால் தினமும் இந்த முரளியை வந்து கேளுங்க. அப்போ தான் வந்து இந்த மாயாவோட புயலை வந்து வெல்ல முடியும். ஏன்னா இந்த புயலை எடுத்துகிட்டு வந்தோடனே எல்லாத்தையும் மறக்க வச்சிருது இந்த மாயா. அதுக்கு அப்பா சொல்கிறாங்க, குழந்தைங்களே நீங்கள் எப்படி உங்களை பற்றி சொல்லிக்கிறீங்க, நான் வந்து மாஸ்டர் சர்வசக்திவான் அப்படின்னு. அப்போ அந்த மாயாவும் வந்து சர்வசக்திவான் தான். அது உங்களை மறக்க வைக்குதுல்ல, அதுவும் சர்வசக்திவான் தான். அதனால் அதுக்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதுக்கான முயற்சிகள் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் புரிய வைங்க. அப்போது வந்து உங்களுக்கு ஞாபகம் வரும் மற்றவங்களுக்கு புரிய வைக்கும் போது. அதனால் ரொம்ப நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும். இந்த படிப்பில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். பாபா வரதானத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாயா வந்து ராயல் ரூபத்தில் வரும். அதை வந்து தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது வந்து நிழல், அந்த நிழல் ரூபத்தில் வந்து வரும், ராயல் ரூபமாக வரும். ஆனால் நீங்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கணும், மாயாவோட ப்ரூஃப் ஆகணும். ஏன்னா இப்போது இந்த டைமில் வந்து உண்மையான விஷயங்கள்லாம் வந்து அதெல்லாம் பொய்யானதாக வந்து காமிக்குது. பொய்யானது எல்லாத்தையும் உண்மை மாதிரி காமிக்குது. ஒருத்தர் மாயாஜாலம் செய்கிறாரு அப்படின்னா அவர் வந்து அடிமையாக்கிறாரு. அந்த மாதிரி இந்த மாயாவும் உண்மை எல்லாத்தையும் மறைச்சிருது, பொய்யை மட்டும் காமிக்குது. அதனால் பாப்தாதா வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் கவனம் கொடுங்க.
அது கவனம், ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த மாயா கிட்ட. அது நிழல் மாதிரி வரும். அந்த நிழல்லேருந்து நீங்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கணும். அந்தளவுக்கு கவனமாக இருக்கணும். இப்போ நீங்கள் வந்து மாயா ப்ரூஃப் ஆகணும். விசேஷமாக இப்போ வந்து இந்த மனம் புத்தியை வந்து தந்தையின் நினைவில் இருக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி செய்யணும். அப்போ தான் வந்து நீங்கள் அந்த பாபாவோட நினைவில் இருக்கும் போது அந்த குடை கீழேயே இருப்பீங்க. குடையின் கீழேயே இருப்பீங்க. அப்போது வந்து ஈஸியாக வந்து வெல்ல முடியும். ஸ்லோகனில் அப்பா என்ன சொல்கிறாருன்னா, சகஜ யோகியாக இருப்பவங்க வந்து பார்க்கும்போது மற்றவங்களுக்கு யோகா சுலபமாக வந்துவிடும். இப்போ ஒருத்தவங்க சகஜமாக முயற்சி செய்கிறாங்க அப்படின்னா அவங்க பண்ணுற அந்த யோகா வந்து மற்றவங்களுக்கும் யோகா பண்ணணும்னு அந்த ஆர்வத்தை கொடுத்து அவங்களுக்கும் யோகா ஈஸியாக வரும். அந்த மாதிரி சகஜ யோகியாக ஆகணும் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. அப்பாவுக்கு மிக 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 நன்றி. எங்களுக்கு இந்த மகா வாக்கியங்களை தினமும் கொடுத்து எங்களை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க பாபா. ரொம்ப ரொம்ப நன்றி. ஓம் சாந்தி. அப்பா வந்து வரதானத்தில் என்ன சொல்கிறாருன்னா, பிராமண வாழ்க்கையில் அனைத்து கஜானாக்களையும் பயனுள்ளதாக்கி சதா பிராப்திகள் நிரம்பியவர் ஆகக்கூடிய திருப்தி மணி ஆகுக. அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ பிராமண வாழ்க்கையில் அனைத்தையும் விட பெரிய கஜானா என்னன்னா திருப்தியாக இருப்பது. எங்கே யார்கிட்ட வந்து எல்லா பிராப்திகளும் இருக்கோ அங்கே கண்டிப்பாக திருப்தி இருக்கும். எங்கே திருப்தி இருக்கோ அங்கே எல்லாமே இருக்கும். யார் திருப்தியின் ரத்தினமாக இருக்காங்களோ அவங்க சர்வ பிராப்திகள் சொரூபமாக இருப்பாங்க. அவங்க வந்து என்ன பாட்டை வந்து பாடுவாங்கன்னா, எதையெல்லாம் அடைய வேண்டுமோ அதை எல்லாத்தையும் அடைந்து விட்டேன், எதையெல்லாம் அடையணுமோ அதை அடைந்து விட்டேன் அப்படின்னு அந்த உள்ளுக்குள்ளே வந்து பாடிக்கிட்டே இருப்பாங்க. அது போல் சர்வ பிராப்தி சொரூபம் ஆவதற்கான விதி வந்து உங்களுக்கு கிடைச்சிருச்சு. அந்த விதியை வந்து பயன்படுத்தி சர்வ கஜானாக்களையும் பயன்படுத்தணும். அப்பா நமக்கு என்ன தேவை இந்த உலகத்தில், வேறு என்ன வேணும்? சுயம் பகவான் ஈஸ்வரனே நமக்கு கிடச்சிட்டாரு. அவர் கொடுக்கக்கூடிய அந்த கஜானாக்கள் எல்லாமே நம்ம வந்து அதை வந்து பயன்படுத்திக்கிட்டே இருக்கோம். நிறைய கஜானாக்கள் வந்து கொடுத்துருக்காரு. எண்ணங்கள் என்ற கஜானா, அப்புறம் சக்திகள் என்ற கஜானா, குணங்கள், இந்த மாதிரி இந்த நிறைய கஜானாக்கள், ஞானம் என்ற கஜானா, இந்த மாதிரி நிறைய கஜானாக்கள்லாம் வந்து நமக்கு கொடுத்துருக்காரு. அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். எப்பயுமே நம்ம அந்த கஜானாவை வந்து பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு வேறு என்ன வேணும்? இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய பேர் புகழ், இந்த பார்க்குறது எல்லாமே அழியக்கூடியது. அழியாத கஜானா தான் வந்து நிரந்தரமானது. அதனால் அதையே அடைஞ்சிட்டோம், அப்புறம் வேறு என்ன வேணும்? ஸ்லோகன் அப்பா என்ன சொல்கிறாருன்னா, யார் வந்து சதா நல்ல தன்மை சிறப்புகள் என்ற முத்துக்களை மட்டும் தேர்ந்தெடுக்கிறாங்களோ, அவகுணங்கள் என்ற கூழாங்கல்லை தேர்ந்தெடுப்பதில்லையோ, அவங்க தான் புண்ணிய அன்னப்பறவை என அழைக்கப்படுகிறார்கள்.
நம்ம யாரை பார்த்தாலும் எதை பார்த்தாலும் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய முத்துக்கள் எல்லார்கிட்டேயும் கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு முத்தாவது இருக்கும். அந்த முத்தை மட்டும் எடுக்கக்கூடிய அன்னப்பறவை மாதிரி இருக்கணும். கெட்டதை வந்து நம்ம பார்த்தோன்னா அதை சாப்பிட்டோன்னா அது நமக்கு தான் வந்து விஷமா மாறும். அதனால் நம்ம பார்க்க வேண்டியது முத்துக்கள் மட்டும்தான். எல்லார்கிட்டேயுமே இருக்குது, எல்லாத்துலேயுமே இருக்குது, எல்லா விஷயத்துலேயுமே இருக்குது. அதை மட்டும் நம்ம பார்ப்போம். அப்பாவுக்கு ரொம்ப 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 நன்றி. எங்களுக்கு இந்த மகா வாக்கியங்களை கொடுத்து எங்களை ரொம்ப ரொம்ப தூய்மையாக வச்சுக்கிறீங்க பாபா, பாதுகாப்பாக வச்சுருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஓம் சாந்தி.